எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியா மீது ட்ரம்ப் விதித்த 50% இறக்குமதி வரி குறைக்கப்படுமா? இந்தியா அமெரிக்கா இடையே இன்று வர்த்தக பேச்சுவார்த்தை. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேலும் தீவிரப்படுத்தும் பாஜக. சென்னை ECRல் பூத் கமிட்டி உள்ளிட்டவை தொடர்பாக இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம். OPS TTV மீது EPS கடும் தாக்கு. கைகூலிகள் யார் என்பதை கண்டுவிட்டதாக ஆவேசம். கட்சி தொடங்கி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தாவேகாவில் இருந்து மாற்று கட்சிகளுக்கு செல்லும் நிர்வாகிகள். தாவேகாவை சேர்ந்த பலர் திமுகவில் இணைந்துள்ளதாக அக்கட்சியின் MLA நந்தகுமார் தகவல். வசூலில் பில்டப் கொடுத்த மதராசி திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கு தள்ளாடுவதாக தகவல். இனி விரிவான செய்திகள். இந்தியா மீது ட்ரம்ப் கடுமையான வரி விதித்துள்ள நிலையில் அது குறைக்கப்படுமா என எதிர்பார்ப்பு அனைவரிடமும் எழுந்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் 50% வரி விதித்தார். இந்தியாவில் தொழில்கள் பாதிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இந்தியா அடிபணியாமல் மாற்று வழிகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இன்று இரு நாட்டு அதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அப்போது வரி குறைப்பு குறித்து தகவல் வெளியாகும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. EPS டெல்லி சென்றுள்ளார். அவருடன் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரும் சென்றுள்ளனர். செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் EPS டெல்லி சென்றுள்ளார். அவரை அதிமுக MPக்கள் வரவேற்றனர். இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை EPS நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை EPS சந்தித்து பேசுகிறார். TTV தினகரன் மற்றும் OPS மீது EPS கடுமையான குற்றச்சாட்டுகளை மறைமுகமாக முன்வைத்துள்ளார். கட்சியை உடைக்க சிலர் கைகூலிகளாக பயன்படுத்தப்படுவதாகவும், ஆனால் அவர்களது எண்ணம் ஈடேறாகாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கைகூலிகளை அடையாளம் கண்டுவிட்டதாகவும் EPS தெரிவித்தார். தமிழக பாஜக தேர்தல் பணிகளை மேலும் தீவிரப்படுத்தி வருகிறது. இதற்காக சென்னை ECRல் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. PL சந்தோஷ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல், கூட்டணி, பூத் கமிட்டி பணிகள், கட்சி நிலவரம், கருத்து வேறுபாடுகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. நடிகர் விஜய் வரலாற்றை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என தமிழக பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் காலத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்ததாக குறிப்பிட்டார். தான் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் என கேட்க வேண்டாம் என்றும், அதனை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் குஷ்பு தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா குறித்து நடிகர் விஜய் தொடர்ந்து 1 மணி நேரம் பேச முடியுமா என சீமான் மீண்டும் சவால் விடுத்துள்ளார். நேற்று பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அண்ணா குறித்து நடிகர் விஜய் புகழாரம் சூட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள சீமான், திமுகவை அண்ணா தோற்றுவித்தார் என்றும் அதிமுகவை MGR தோற்றுவித்தார் என்றும் கூறிய சீமான், இரு கட்சிகளுமே தற்போது இரு துருவங்களாக உள்ளதாக குறிப்பிட்டார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.